தாவேகா தலைவர் விஜயோடைய மக்களை சந்திக்கிற அல்லது அந்த பிரச்சார பயணம் தொடங்கப் போகிறது, தொடங்கிவிட்டதுன்னு கூட சொல்லலாம். வருகிற 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரும் அவருடைய அந்த சுற்றுப்பயணம் இருக்கும்னு. செப்டம்பர் 13 டிசம்பர் 20 இவ்வளோ காலமாக விஜயோடைய அந்த பிரச்சாரம்னா வாரத்திற்கு ஒரு நாள் சனிக்கிழமை தான், மற்ற நாளில் ஏன் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே அப்படின்ற ஒரு விவாதம் அது பின்னாடி பேசுவோம். இதெல்லாம் தாண்டி திரும்பவும் தொடர்ச்சியான விமர்சனங்கள் விஜய் மீது இருந்தது என்னன்னா, அவர் எக்ஸ் வலைதளத்தில் கட்சி ஆரம்பித்தவருப்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பித்தவர், அவர் கொடியை பனையூரில் ஏற்றிட்டு அதோடு போய் அலுவலகத்தில் போட்டுன்னு படுத்துக்கிட்டாரு. அவர் கேரவனை விட்டு அரசியல் பண்ணவே தெரியாது. அவர் மக்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சுருக்கமாக தான் பேசுவார். அவர் பரந்தூர் விமான நிலையத்துக்கும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கும் ஒரு லாக்அப் டெத் சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு மீட்டிங்க்கும் போராட்டத்துக்கும் வந்திருக்காரு. அதேமாரி ஒன்றும் கிடையாது. விக்ரவாண்டி கூட்டத்தில் ஒரு கொஞ்சம் குறைவாக பேசினார். மதுரை மாநாட்டில் அங்கிள் அங்கிள் அங்கிள்னு பேசி அதை பரபரப்பாக்கிட்டார். எப்போ கேட்டாலும் எங்களுக்கு 2 அரசியல் எதிரிகள், ஒன்று திமுக, இன்னொன்று பிஜேபி, இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவர் ஒட்டு மொத்தமாக ஒரு கூத்தாடி. இதுதான் கூத்தாடி. அந்த கூத்தாடிக்கு என்ன தெரியும்? அவருக்கு யாரோ எழுதி கொடுக்குற வசனத்தை அவர் மேடையில் பேச தெரியும். ஆக்ஷன் கட்டு சொன்னால் அதை பண்ண தெரியும். குழு அறையில் இருக்கக்கூடியவர். அவர் வெளியே வரமாட்டார். வெளியே வந்தாலும் கொஞ்ச நேரம் பேசுவார், பேசிட்டு அதோடு போயிடுவார். அவருக்கு 2026 ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்ட்டுலாம் வெறும் காணல் நீர். இப்படியா தொடர்ச்சியாக விமர்சனம். எப்போ சாமி நீ அதாவது முதல்ல கட்சியை முறைப்படி ஆரம்பிக்கல, நீங்கள் அதை பற்றி கண்டுக்கல. அப்புறம் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, விஜய் சொல்லுங்கன்னு அதை சொல்லியாச்சு விக்கிரவாண்டி மாநாட்டில். இதெல்லாம் ஒரு கொள்கையா எல்லாரும் சொல்றது தானேன்னாங்க. அப்புறம் உங்கள் கட்சியோட கொடியை எப்படி அறிமுகப்படுத்த போறீங்க அப்படின்னாங்க. அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லியாச்சு. இதெல்லாம் மீறி விஜய் எங்கேயாவது ஆவேசமா பேசுறாரா, ஏதாவது புது பிரச்சனைக்கு உள்ள களத்தில் இறங்குறாரா, மக்களை சந்திக்கிறாரா, ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு வராரா, ஒரு பொது கூட்டத்துக்கு வராரா, எலைட் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, பனையூர் பண்ணையாரா இருக்காரு அவரு. இப்படியா விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் கூட நான் கூட்டணி வைப்பேன், விஜய் கூட நீ கூட்டணி வைப்ப, விஜய் கூட அவர் கூட்டணி வைப்பாங்க, விஜய் கூட ஏன் கூட்டணி வைக்க கூடாது, அந்த மாதிரியான கேள்விகள் அரசியல் தலைவர்களிடமே இருந்து வந்த பொழுது ஒரு எதிர்வினை இருக்கிற ஒரு நபர் மீது ஆதரவும் இருப்பதனால்தான் அந்த எதிர்வினை அதுதான் அப்பட்டமா தெரியுது. ஓகே சரிங்க, எப்பங்க நீங்க மக்களை சந்திக்க போறீங்க? மக்களை சந்திச்சாதான் அது நடைபயணமா இருக்குமா, இல்லது வாகனத்தில் போகிற பயணமாக இருக்குமா, இல்லது உள்ளவே கண்ணாடிக்குள்ளேயே உட்காந்து கையை காட்டிக்கிட்டு போகிறீங்களா? இது மாதிரியான கேள்வி இருந்தது. முதல்ல வாங்க, மக்களை வாங்க, வெளியே வாங்க விஜய், வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இந்த வரப்போறார் 13ஆம் தேதி வரப்போறார். அது 13ஆம் தேதி சுற்றுப்பயணத்திற்கும் ஏகப்பட்ட கெடுபிடிகள், ஏகப்பட்ட விதிமுறைகள், ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் நிச்சயம் இருக்க தான் செய்யும். ஒரு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ தன் சம்பளத்தை துச்சமென மதித்து இதுதான் என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்குள் வருவதற்கு ஒரு பெரிய தில்லு வேணும் வந்தாச்சு. 250 கோடி சாதாரண காசா பாருங்க. உண்மையிலே அது இன்னைக்கு ஒரு நிறுவனத்தில் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த நிறுவனத்தில் பழியாக கிடப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் அப்படிதான் இருக்குது. ஆனால் ஒரு 250 கோடி அசால்ட்டா விஜய் நினைச்சிருந்தா இந்த நேரத்துக்கு ஒரு 3 படம் பண்ணியிருக்கலாம். விட்டுட்டு வரான்னு சொல்றதுதான் விஜய்க்கு ஒரு பெரிய பெரிய இதுவாயிப்போச்சு. இன்னைக்கு லைம்லைட்ல உள்ள ஒரு நடிகர் நீங்கள் திரும்ப நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற எம்ஜிஆர் விஜய் எம்ஜிஆர் ஆகிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி. நிச்சயம் எம்ஜிஆராக யாராலும் ஆக முடியாது. எம்ஜிஆர் ரோல் மாடலாக வச்சு அவர் தொட்ட எல்லையாவது தொட முடியும் இல்லைங்களா? எம்ஜிஆர் என்னென்னலாம் பண்ணாரு, நாமளும் பண்ணலான்னு ஒரு உத்வேகம் வரும் இல்லைங்களா? நான் திரும்ப எம்ஜிஆர்னு சொல்கிறதுக்கான காரணம்னா, எம்ஜிஆர் மீதும் இதே விமர்சனம் தான். கூத்தாடி. இவர் சரோஜா தேவி கிட்ட டான்ஸ் ஆடுவார், சாவித்திரி கிட்ட போய் டூயட் பாடுவார், பானுமதி கிட்ட டயலாக் பேசுவார். இவருக்கு எங்க அரசியல் தெரியும்? இவர் சிஎம் என்னத்த பண்ண போறாரு அப்படின்னு இருந்தபோது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் இப்படியா புகழாரம் எம்ஜிஆர் கிடைத்ததுக்கான காரணம் என்னன்னா, சாமானிய மக்களினுடைய பாதுகாவலன் நான், சாமானிய மக்களினுடைய பக்கத்தில் இருப்பவன் நான், எளிய மனிதர்களுக்கு நான் எட்டாக்கணி இல்லை, உங்க கூட நான் பக்கத்தில் இருக்கிறேன், நான் தாங்க, நீங்க தான் என் கூட இருக்கிறீங்க, நீங்க என்னை தூரம் வச்சு பார்க்காதீங்க, இங்க தான் இருக்கிறேன். மதுரையில் இதே போல விஜய் நடத்துற இது மாதிரியான ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு கூட்டம். எம்ஜிஆர் போயிட்டு இருக்காரு, வேன்ல போயிட்டு இருக்காரு, ஒரு பாயிண்ட்ல நின்று பேசுறாரு. அலைகடலான மக்கள் கூட்டம்.
பயங்கரமான கூட்டம், குண்டூசி போட்டா கூட தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு கூட்டம். அந்த வேனை சுத்தி மனுக்களை வச்சுக்கிட்டு பெண்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் கிட்ட கொடுக்கறதுக்கு. அப்ப என்ன பண்ண, காவல்துறை அதிகாரிகள்லாம் எங்க கிட்ட கொடுங்க, நான் வந்து அவர் அப்போ வந்து இதுவா இருக்க சிஎம்மா இருக்காரு, நான் வந்து முதல்வர்கிட்ட சேர்த்துறேன்னு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி இங்க வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, கையாட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் கவனம் அங்கெல்லாம் போகுது. ஒரு நல்ல தலைவனுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து அப்படி மயக்க முடிச்சுட்டு என்னன்னு இங்க வந்து விசாரிக்கிறாரு. அவங்க காவல்துறை அதிகாரி சொல்றாங்க, ஐயா உங்ககிட்ட தான் மனு கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்போது அந்த வேன்லேருந்து இறங்கி அந்த பக்கவாட்டு கதவை திறந்து அப்படியே உட்காந்து கொடுங்க, உங்கள் என் கையால் வாங்கிக்கிற மனுவை கொடுங்கன்னு பொழுது புரட்சி தலைவர் வாழ்க வாழ்கன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது என்னன்னா கொடுத்துட்டு போங்கம்மா அவர்கிட்ட தான் நான் வாங்கிக்கிறேன் நான் அப்படின்னு ஒரு பதில் இப்படி குனிஞ்சு கூட சொல்லிட்டு போகலாம். இந்த எளிமை தான். நான் உங்களோட இருக்கிறேன், நானும் வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது, நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அங்கங்கே விதைச்சவர் தான் எம்ஜிஆர். வந்து அதனால தான் நான் திரும்ப எம்ஜிஆருடைய அரசியலை விஜய்க்கு ஏன் நான் பொருத்தி பார்க்குறேன் அப்படின்னா, விஜய்க்கும் அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு, மாஸ் ஹீரோ, அந்த மாஸ் ஹீரோ மாஸ் கிடைச்சிருச்சு, அதை எப்படி தக்க வச்சுக்கணும், அதை எப்படி ஓட்டா மாற்றணும், அதை எப்படி அரசியலா மாற்றணும், அது எப்படி மக்கள் செல்வாக்கா மாற்றணும், அது ஒரு பெரிய வித்தை. அந்த வித்தையை தெரிந்தவர் தான் எம்ஜிஆர். மக்கள் திலகம்ன்ற பட்டத்தை யார் கொடுத்தது? தமிழ்வாணன், எழுத்தாளர் தமிழ்வாணன், மறைந்த தமிழ்வாணன், லேனா தமிழ்வாணனுடைய தந்தை, கல்கண்டு பத்திரிகையுடைய ஆசிரியர். அவர் ஏன் கொடுத்தன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு 10 தலைவர்களுடைய போட்டோவை ஒரு குழந்தை முன்னாடி காமிக்கிறேன்னா அந்த குழந்தை எம்ஜிஆருடைய போட்டோ தான் எடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மாஸ் அப்படின்னு. நீங்க இதை அப்படியே கூட விஜய் கிட்ட பொருத்தி பாருங்க. இன்னைக்கு குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு ஹீரோ, ஒரு குழந்தை வந்து சோசியல் மீடியாவில் விஜய் அங்கிள் ஜனநாயகம் தான் கடைசி படம், இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார்னு சொன்னோன்னு ஓன் அழுது. அதுக்கு மதுரை மாநாட்டில் ஒரு பெண்மணி சொல்ற, உண்மையிலேயே அதை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்கள் வீட்டுக்கார கூட பிடிக்காது, எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு கிட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டுலாம் இருந்தாங்க. அதனுடைய ஒரு அதாவது சொல்றது என்னன்னா, எங்கள் வீட்டுக்காரனே பிடிக்காதுங்க, இவரை தாங்க பிடிக்கும் அப்படி இது வந்து ஒரு கிரேஸை தாண்டி ஒரு பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு விஜய் போகும்போது ஆயிரக்கணக்கான பேர் பின்தொடர்ந்து ஓடுறாங்க, இது பண்றாங்க. ஏன் வந்து இந்த நம்பிக்கை தான். இதுல கூட என்னன்னா, இந்த கூட்டம், இந்த சுற்றுப்பயணத்துல இவரை ஒழுங்கா வந்து அந்த வேன்லாம் அனுமதிப்பாங்களா, இந்த தொண்டர்கள், இந்த ரசிகர்லாம் ஒன்று கூடி இது எங்கேயாவது கொலாப்ஸ் பண்ணுவாங்களா, விஜயால நினைத்த இடத்துல பேச முடியுமா? இப்போ காவல்துறை கூட ஏன் வந்து அனுமதி மறுப்பு, இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் அனுமதி மறுப்புன்ற ஒரு விஷயம் ஏன் இருக்குதுன்னா, இவர்கள் கேட்டிருக்கிற இடம் வந்து மக்கள் நெருக்கடியான இடம், அங்கே நாங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் எங்கே போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது, ஆனால் ஏற்கனவே கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் பேச போறீங்கன்னா என்ன ஆகும்? விஜய் எங்கேயாவது ஒரு இடத்துல மைதானத்தில் நின்று பேசினா கூட கூட்டம் வருங்க. அப்போ அந்த 13ஆம் தேதி, வருகிற 13ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி முடியும் இந்த தமிழக சுற்றுப்பயணத்தில், மக்களை சந்திக்கிற பயணத்தில் விஜய் முன்னெடுக்கக்கூடிய விஷயம் எம்ஜிஆர் அரசியலில் பண்ண விஷயமாகத்தான் இருக்கணும். அதற்கு காரணம் என்னன்னா, திரும்ப சொல்றது மக்கள் செல்வாக்கு தான். இதற்கிடையில கண்டிப்பா மழை வரும், புயல் வரும், இடையூறுகள் ஏற்படும். ஒரே ஊர்ல ஒரே மணலில் வந்து தொண்டர்களும் ரசிகர்களும் இருக்க மாட்டாங்க. சில கட்டுப்பாடுகள் வரும், சில தடைகள் வரும், நிச்சயமாக வரும். இதெல்லாம் தகர்த்து தான் வரணும். ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டாரு, ஏங்க ஏக்தம் ஒரே 20 நாள் 25 நாள் விஜய் ஒரு சுற்றுப்பயணத்தை முடிச்சா என்ன அப்படின்னு. ஆனால் கூட்டம் அந்த 20 நாள் பெரும் பிரச்சனையாக மாறினால் என்ன ஆகும்? நிச்சயமா எங்கள் கோயம்புத்தூரில் அவர் தங்கியிருந்த நட்சத்திர ஹோட்டல்லேருந்து அவர் அந்த பூத் கமிட்டி முகவர்களை சந்திக்கிற அந்த கூட்டம் நடக்கிற ஒரு கல்லூரி வளாகத்துக்குள் போகிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஆயிருக்குது அந்த கடக்கிறதுக்கு. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. வந்து மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கி கொடைக்கானலுக்கு படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு பின்னாடி கொடைக்கானல் வரைக்கும் வந்து வண்டியில் தப்பி போயிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய இது, பேரிகார்ட்லாம் உடைச்சிருக்காங்க. அது எல்லாம் விஜய்க்கு தான் கெட்ட பேர். இப்போ இந்த தொடர்ச்சியாக ஒரு 20-25 நாள் விஜய் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார்னா அது ஒரு கொலாப்ஸாக மாறும் என்பது டிவிகேனுடைய கணிப்பு. ஏன்னா இந்த இடத்துல நாம் இதை பேசும்போது அவங்க யோசிச்சிருப்பாங்க இல்லைங்களா. இதெல்லாம் மீறி விஜய் என்ன பேச போகிறார், விஜய் சாமானிய மக்களை சந்திக்க போகிறாரா, விஜய்க்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது அதை எப்படி சமாளிக்க போகிறார்கள்? ஏற்கனவே கிரீஸ் தடவை அந்த கிரீஸை தாண்டி ஏறி வந்தவங்கள பவுன்சர்ஸ் எங்களை தூக்கி வெளியே போட்டாங்க, அதனால் நாங்கள் காயடைஞ்சோம், நாங்கள் வந்து படாத துன்பம் பட்டோம் அப்படின்லாம் சொல்லி அந்த பிரச்சனை ஒரு வழியாக முடிச்சாச்சு. வந்து விஜயினுடைய பாதுகாப்பும் ஒரு விதத்தில் கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். வந்து அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கு தான் அவருக்கு வந்து இந்த இசட் பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மீறி
பயந்துக்கிட்டே இருந்தால் எப்படி அரசியல் பண்ண முடியும்? ஏன்னா பவன் கல்யாண் ஜனசேனா கட்சியினுடைய ஆரம்பித்து அது வரைக்கும் வந்து என்ன ஆச்சு, சிரஞ்சீவியோடைய தம்பி சிரஞ்சீவியே வந்து பிரஜாராஜ்யம்ன்ற கட்சியை காங்கிரஸுக்கு அடமானம் வச்சுட்டு அவர் போயிட்டாருப்பா. அவர் நடிக்க போயிட்டாரு, திருப்பதியில் நின்னாரு, அதில் நின்னாரு, இதில் பண்ணாரு, மக்கள் செல்வாக்கு கொண்டு வந்தாரு. ஆந்திரா தெலுங்கானாவா பிரியணும் அப்படின் பொழுது சிரஞ்சீவி கடற்கரை ஓரத்தை சேர்ந்தவர். வந்து அந்த கடற்கரை ஓரத்து மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இதை பிரிக்கக்கூடாது, நீங்க குரல் கொடுங்கன்னா சிரஞ்சீவி மௌனமா இருந்த பொழுது அந்த மக்கள் அதிருப்தி ஆயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பிரஜாராஜ்யம் அவருடைய கட்சி எதுவுமே காங்கிரஸ்ல அடமானம் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அரசியல் இமேஜ் மொத்தம் போயிடுச்சு. 10 வருட இடைவேளைக்கு பிறகு சிரஞ்சீவி நடிக்க வந்திருக்கார். நம்முடைய கத்தி படத்தினுடைய ரீமேக் எங்க கைதி 171 73 அது ஒரு படம் வந்து வரலாறு காணதை இட்டு அவருடைய தம்பி பவன் கல்யாண் என்ன பண்ண போறாரு? அவர் வந்து ஜனசேனான ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அப்ப பவன் கல்யாண் எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, மக்களை சந்திக்கிற இந்த பயணம் நடக்க ஆரம்பிச்ச போது கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது. பெரும் செல்வாக்கு அவருக்கு வந்து சேர்ந்தது. வந்து விஜய் அந்த விஷயத்தில் கையில் எடுத்தால் மிகப்பெரிய அளவுக்கான 2027 அவருடைய பக்கம் திரும்ப மாற்று கருத்து கிடையாது. இதை கூட ஒரு நண்பர் சொன்னார் வந்து, ஏங்க அவர் பண்றதே எப்படின்னா பாருங்க, செப்டம்பர் 13 ஆரம்பிச்சு டிசம்பர் 20ஆம் தேதி முடிக்கிறாருன்னா 20ஆம் தேதி முடிக்கும் போதே ஜனநாயகன் படத்தினுடைய டீசர் அண்ட் ட்ரெய்லர் வெளியிட போறாரு. உடனே ஆடியோ லான்ச் மாதிரி ஒரு விழாவை நடத்த போறாரு. ஏன்னா ஜனவரி 9ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ், அதுக்கான ப்ரொமோஷனை கடைசி நேரத்தில் தொடங்கட்டும். என்ன இருக்குது இப்போ ஜனநாயகன் படம் என்ன பேச வரப்போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஜனநாயகன் நிச்சயமாக அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும், பஞ்ச் டைலாக் இருக்கும், கொள்கை எதிரி அரசியல் எதிரி 2 பேருக்கும் வந்து பஞ்ச் வைக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயகன் வரும்பொழுது போட்டிக்கு பராசக்தி ஒரு பக்கம், கருப்பு சூர்யாவுடைய கருப்பும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாட்டில் உள்ள 1100 ஸ்கிரீன்ஸ்ல ஜனநாயகன் எத்தனை கிடைக்கும், கருப்பு படத்துக்கு எத்தனை கிடைக்கும், பராசக்திக்கு எத்தனை கிடைக்கும், நிச்சயமா வந்து கண்டிப்பா எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை தாண்டி அந்த படம் வந்தும்போது, அந்த படம் பெரிய அளவில் ரீச் ஆகும்போது விஜயோடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஜனநாயகன் படம் பெரும் துணையாக இருக்கும். இதெல்லாம் மீறி இந்த மக்களை சந்திக்கிற பயணம், இது எளிய மக்களை சந்திக்கிற ஒரு பயணமாக விஜய் கையில் எடுக்கணும். எம்ஜிஆர் அவருடைய டி நகர் இல்லத்திலிருந்து கிளம்பி வராரு. வரவெள்ள வந்து காமராஜர் இல்லம், காமராஜருக்கு வந்து அந்த சிலைக்கு மாலையை போட்டுட்டு அண்ணா மேம்பாலம் வழியா ஏறுறாரு. கார் போய்கிட்டே இருக்குது. எம்ஜிஆரோட டிரைவர் பேர் கதிரேசன். பதட்டமா வந்து கதிரேசன் வண்டியை நிறுத்துங்கன்றாரு மேம்பாலத்து மேல. பதறி நிற்கிறாங்க. நின்ன பிறகு பின்னாடி வந்த வண்டியெல்லாம் அப்படியே சக்க டக்கு நிற்குது. என்ன முதல்வர் திடீர்னு நிறுத்த சொல்றாரு. இறங்கி எம்ஜிஆர், அப்போ இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல்லாம் கிடையாது, எம்ஜிஆர் இறங்கி ஓடுறாரு. வண்டியில வந்து அப்போ பெரும்பாலும் சைக்கிளில் வரவங்க இந்த சின்ன வண்டி ஒன்று இருக்கும், லூனா அந்த மாதிரியான வண்டியெல்லாம், அதெல்லாம் பார்த்துட்டு எம்ஜிஆர் நடந்து போறாருன்னா, அந்த மேம்பாலத்தினுடைய ஒரு மூலையில் ஒரு மனிதனுக்கு வலிப்பு நோய் வந்து கை கால் இழுத்துக்கிட்டு இருக்கு. எம்ஜிஆர் பிடிச்சி கையை தேய்ச்சி விட்டு உடனடியாக ஆம்புலன்ஸை வர வச்சு, இல்லை அவர் வண்டியில் தூக்கி போட்டுக்கிட்டு போய் ராயப்பேட்டை மருத்துவமனையில் சேர்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டு நல்ல சிகிச்சை கொடுங்க. என்னன்னா, நம்ம போகிறோம், ஒரு முதல்வர் நம்ம கண்ணில் இதெல்லாம் படுது, கண்டும் காணாமல் போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் எம்ஜிஆர் கிட்ட கிடையாதுங்க. வந்து அதுதாங்க மக்கள் திலகம். ஒரு சாமானிய மனிதாங்க இங்க கிடக்குறாம, நாம பெரிய இதா இருக்கலாம், நம்ம சிஎம்ஆ இருக்கா, இந்த நாட்டுக்கே நம்ம வந்து ராஜாவா இருக்கலாம், ஆனா அவன் இல்லைன்னா நான் ராஜா கிடையாது இல்ல அப்படின்னு இறங்கி போன அந்த குணம் தான். அந்த அரசியலை விஜய் தொட்டு விட்டால், அந்த எம்ஜிஆர் வழியை அவர் பின்பற்றி விட்டால் 2026 தமிழக அரசியலில் விஜய் ஒரு மாஸ் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அவருடைய இந்த மக்களை சந்திக்கிற பயணம் வெற்றி பெறட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.